Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. After a long time, Alhamdulillah. ஸோ ஹபீபி அப்படிங்கிற ஒரு திரைப்படம். ஓகே, ஹபீபியை பற்றி ஹபீபே சொல்கிற அளவுக்கு வந்திருக்குது. அல்ஹம்துலில்லா. இதில் நிறைய நல்ல விமர்சனங்கள் வந்திருக்குது. ஆனால் ஒரு வேதனையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? முஸ்லீம்களை பற்றி பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் சினிமாவில் இருந்து போனால் மட்டும்தான் அது ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுது. ஆனால் உண்மையிலேயே முஸ்லீம்கள் பாவம். நார்த்தில் பாருங்கள், அவ்வளவு அநியாயங்கள் சொல்லக்கூட முடியலை. அந்த கமெண்ட்டில் எழுதுகிறவங்களுடைய மூளையை பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்குது. இப்படியா இருப்பாங்க அப்படின்னு. அசிங்கமாக முஸ்லீம்களை எவ்வளவு கொடூரம் அப்படின்னா, நம்முடைய உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே அசிங்கமாக பேசக்கூடிய அளவில் நஊது பில்லாஹ். ஒரு சினிமா ஒரு 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 இமேஜினேஷனை ஒரு சினிமாங்கிறது இட்ஸ் இமேஜினேஷன். பட் இன்னைக்கு சினிமா வந்து லைக் நிறைய ரியல் ஸ்டோரியையும் எடுத்து பேசுகிறாங்க. அதில் சில ஃபேப்ரிகேஷன்லாம் பண்ணுறாங்க, ரைட்? பட் வாட் எவர், ஒரு சினிமா உள்ளே வந்து அது வந்து சொன்னால் மட்டும்தான் இன்றைக்கி அது ஒரு ஓகே. ஒரு ஒரு சினிமா இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம், லைக் குட் ஆர் பேட். அதில் அது இஸ்லாத்துடைய பார்வைங்கிறது டிஃப்ரெண்ட். பட் வாட் எவர் இட்ஸ், அதனுடைய இம்பேக்ட் சொசைட்டியில் இருக்குது. பட் முஸ்லீம்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பொதுவாக எந்த மதமாக இருந்தாலும் யாருக்குமே கெடுதல் நினைக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுது. ஆனால் அது இஸ்லாத்தில் வந்து கடமையாகவே சொல்லப்பட்டிருக்குது. ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் அப்படிங்கிற விஷயத்தை. பட் அல்லாஹ்வுடைய ஃபித்ன், அந்த சோதனை, அதுவே முஸ்லீம்களுக்கு ஒரு பெரிய இடியாக வந்து விழுந்திருக்குது. முஸ்லீம்களை பற்றி தப்பு தவறுமாக தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் அந்த ஒரு சுமையை காலத்துக்கும் எவனோ ஒரு விஷயம் ஒருத்தன் பண்ணால் அதுக்கும் முஸ்லீம்கள் தான் காரணம். எவன் ஒருத்தன் பண்ணாலும் அவன் முஸ்லீம்கள் தான் காரணம். ஏன்னா முஸ்லீம்கள்ட்ட ஒன்றுமே இல்லை. பட் ஒன் திங் நீங்கள் யோசிச்சு பாருங்க, முஸ்லீம்கள்ட்ட எதுவுமே இல்லை, ஆனால் இஸ்லாம் மட்டும் வருது. இஸ்லாத்தை போன்று வெளிப்படையாக பிரச்சாரம் பண்ண யாராலும் முடியாது. There is open challenge இஸ்லாம் விடும். This is a Quran. யார் வேணாலும் படிக்கலாம், சந்தேகங்களை கேட்கலாங்கிறத இஸ்லாத்து மாதிரி அவ்வளோ வெளிப்படையாக இருக்க முடியாது. இருந்தாலும் கேட்கலாம். உங்களால் புதுசாக அதில் வந்து இந்த ஓல்டு ஒன் நியூ ஒன் அதே மாதிரி வந்துக்கிட்டு அது இல்லை இதில் நத்திங். தட் இஸ் அ குர்ஆன், இஸ் அ குர்ஆன் ஸ்டாண்டர்ட். whoever can read, படிக்கலாம், கேட்கலாம். அந்த இஸ்லாம் இருக்குல்ல, அந்த இஸ்லாம் புனிதமானது. ஆனால் என்னென்னா, அதை எப்படியெல்லாம் கொச்சைப்படுத்த முடியுமோ, எப்படியெல்லாம் கேவலப்படுத்த முடியுமோ, அசிங்கமாக இருக்கிற மாதிரி சில முஸ்லீம்களுடைய வாழ்க்கையை பற்றி இந்த படம் பேசுவதாக சொல்லப்பட்டிருக்கு. நான் பார்க்கல, நமக்கு இந்த சினிமா பார்க்குற பழக்கம்லாம் இல்லை. பட் முஸ்லீம்களை முஸ்லீம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, முஸ்லீம்கள் வந்து இஸ்லாத்துக்கும் தீவிரவாத சம்மந்தம் கிடையாது. குர்ஆன்லேருந்து நீங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை காட்ட முடியாது. வன்முறை தூண்டுறச்சு இஸ்லாம் அனுமதிக்கவே இல்லை. இவ்வளோ ஏன் சார் பிற மத கடவுளை ஏசாதீங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். நாங்கள் அல்லாஹ் கடவுளாக பார்க்குறோம், முஸ்லீம் கடவுளாக பார்க்குறோம். அவன் சொல்கிறது, பிற மத மக்கள் யாரை கடவுள்னு சொல்கிறாங்களோ அந்த கடவுளை நீங்கள் ஏசாதீர்கள், ஏன் அவர்கள் அல்லாஹ்வை ஏசுவார்கள். அவ்வளோதானே. இதை விட ஒரு நல்ல வார்த்தை இருக்குமா சார்? ஆனால் பாருங்கள், தப்பு. ஏன்னா நம்மள்ட்ட ஒன்றும் இல்லை, மீடியா இல்லை, பணம் இல்லை, பதவி இல்லை, பவர் இல்லை. ஆனால் இஸ்லாம் மட்டும் வளர்ந்துக்கிட்டே போகுது. எப்படி? அதுதான் இஸ்லாம். ஸோ இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு குர்ஆனை படிங்க.
நிறையா கொஷின் ஆன்சர்ஸ்லாம் நிறைய இருக்குது, யார்கிட்டனாலும் கேட்கலாம். ஸோ அந்த இஸ்லாம் வந்து ஒரு காலம் தவறான விஷயத்தை தூண்டாது, யாரோ செய்கிறதுனால இஸ்லாம் தப்பாயிடாது. ஸோ இந்த ஹபீபிங்கிறது ஒரு நல்ல படமாக இருந்தால் அது ஒரு பாயிண்ட் ஒன்று கூட கிடையாது. சொன்ன விஷயங்கள் அவ்வளோ விஷயங்கள் முஸ்லீம்கள் மத்தியில் நிறைய இருக்குது. சொல்கிறதுக்கு எங்களுக்கு பிளாட்ஃபார்ம் இல்லை, எங்களை பற்றி நல்லதமாக சொல்கிறதுக்கு ஆளும் இல்லை. அல்லாஹ் தான் எல்லாத்துக்கும் புரிதலை கொடுக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.